Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. அதிகார துஷ்பிரயோகம், நீதிமன்ற அவமதிப்பு, நள்ளிரவு கூட்டுச்சதி என்று பல்வேறு விஷயங்களை வெளிக்கொண்டு வருகிறது பழனி கோயில் நில மோசடி வழக்கு. இந்த பிரச்சனை கடந்து வந்த பாதையை தற்போது பார்க்கலாம். பழனி அடிவாரம் பகுதியில் அருள்மிகு தண்டபாணி சுவாமி மடம் பெயரில் உள்ள 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1 ஏக்கர் 40 சென்ட் நிலத்தை காக்க கடந்த 1999ஆம் ஆண்டு முதல் சட்ட போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த மடத்திற்கு தக்கார் நியமிக்கப்பட்டதை சென்னை உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் மற்றும் கடந்த ஆண்டு பழனி அசல் நீதிமன்றமும் உறுதி செய்தன. இதன் அடிப்படையில் நிலத்தை யாருக்கும் பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என பழனி சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு தக்கார் தரப்பில் இறுதி நினைவூட்டல் கடிதங்கள் அனுப்பப்பட்டிருந்தன. ஆனால் நீதிமன்ற உத்தரவுகளை புறந்தள்ளிவிட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நிலுவையில் உள்ள ஒரு வழக்கை சாதகமாக பயன்படுத்தி பெரும் நில மோசடி அரங்கேறியுள்ளது. பொறுப்பு சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கூட்டுச்சதியில் ஈடுபட்டு மடத்து நிலத்திற்கும் தனக்கும் தொடர்பில்லாத முருகதாஸ் என்பவர் மூலம் வெள்ளத்துறை மற்றும் சேதுபதி ஆகிய இருவருக்கு கிரைய பத்திரம் பதிவு செய்து 100 கோடி ரூபாய் சொத்தை மோசடியாக மாற்றியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து இந்து சமய அறநிலையத்துறை கண்காணிப்பாளர் ச. முருகானந்தம் அளித்த புகாரின் பேரில் பழனி அடிவாரம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். வழக்கின் தீவிர தன்மை காரணமாக தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு டிஜிபி உத்தரவின்படி இவ்வழக்கு உடனடியாக சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. திண்டுக்கல் மாவட்ட சிபிசிஐடி போலீசார் புதிய வழக்கு பதிவு செய்து உள்ள நிலையில் புலன் விசாரணை அதிகாரியாக சிபிசிஐடி உதவி காவல் கண்காணிப்பாளர் அஜய் தங்கம் நியமிக்கப்பட்டு தீவிர விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாகராஜனுடன் செய்தியாளர்கள் காளிராஜன் மற்றும் ஆறுமுக பாண்டி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.